திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1047, அதிகாரம் நல்குரவு. ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்தில் தனது இளம் வயதில் சந்தையில் மாமூல் கேட்டு மிரட்டுவது, தனது வயதுள்ள இளைஞர்களை உடன் வைத்துக் கொண்டு பெரும் ரகளையில் ஈடுபட்டு வந்தவர். 1743ஆம் ஆண்டு அவரது தந்தை ரிச்சர்ட் கிளைவால் இந்தியாவில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனிக்கு கணக்கெழுதும் கிளார்க் வேலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் வந்த 3 ஆண்டுகளில் 1746ஆம் வருடம் புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சு கவர்னர் டூப்ளெக்ஸ் பிரிட்டிஷ்காரர்கள் மீது போர் தொடுத்தார். அன்று இரவு கடலூர் தேவனாம்பட்டினம் அருகே போர் ஆரம்பமானது. பிரெஞ்சு படையை எதிர்க்க தயார் நிலையில் பிரிட்டிஷார் இருந்தாலும் பிரெஞ்சு படையின் எண்ணிக்கையை ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்ட பிரிட்டிஷார் கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருந்தார்கள். அப்போது எந்த போர் பயிற்சியும் இல்லாத ராபர்ட் கிளைவ் இருளான சூழலை பயன்படுத்தி சாதுரியமாக செயல்பட்டு பிரெஞ்சுக்காரர்களின் பின்புறம் தைரியமாக சென்று சில வெடிகுண்டுகளை திடீரென வெடிக்கச் செய்ததில் பிரெஞ்சு வீரர்கள் குழப்பத்தில் சிதறுண்டு ஓடினார்கள். அந்த சமயத்தை பயன்படுத்திக் கொண்ட பிரிட்டிஷ் படை வீரர்கள் பிரெஞ்சு சிப்பாய்களை வேட்டையாட ஆரம்பித்தனர். அதனால் பிரெஞ்சுக்காரர்கள் பின்வாங்கினர். இந்த வெற்றி பற்றிய செய்தி இங்கிலாந்து அரசர் வரை தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கிபி 1757ஆம் ஆண்டில் கல்கத்தா அருகில் உள்ள பிளாசி என்னும் ஊரில் சிராஜுத்தௌலாவை தோற்கடிக்க ராபர்ட் கிளைவை அனுப்பி வைத்தது கிழக்கிந்திய நிறுவனம். சிராஜுத்தௌலாவின் முக்கிய அதிகாரிகளையும் வீரர்களையும் லஞ்சம் கொடுத்து வளைத்தார் கிளைவ். லஞ்சம் வாங்கி கொண்டு அதிகாரிகள் சிப்பாய்கள் ஒதுங்கிய பின்பு சிராஜுத்தௌலாவை தோற்கடித்தார் ராபர்ட் கிளைவ். ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வைத்தே சென்னையின் மேஜர் ஜெனரல் ஆகும் அளவிற்கு உயர்ந்தார். அவர் மேஜர் ஜெனரல் ஆனதும் பெருமளவில் லஞ்சம் பெற்றும் ஆற்காடு நவாப்புகளுக்கு அடியாட்களாக ஆங்கிலேய சிப்பாய்களை அனுப்பி வைத்தும் பெருமளவில் சொத்து சேர்த்தார். தான் கொள்ளையடித்த பணத்தை இந்தியாவில் இருந்து எளிதாக எடுத்துச் செல்ல பணத்தை எல்லாம் வைரமாக மாற்றிக்கொண்டார். அவர் 1400 தங்க பாலங்களை கொண்டு சென்ற டோனிங்டன் என்ற கப்பல் புயலில் சிக்கி மூழ்கியது. இதனால் அவர் பெரும் நஷ்டமடைந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனை சேர்ந்தால் பெற்ற தாயாலும் அவன் அயலானை போல் புறக்கணிக்கப்படுவான் என்பதை அறஞ்சாரா நல்குரவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறஞ்சாரா வறுமை துயரம், அறத்தோடு வாழ்வதே வாழ்வின் உயரம்.